பாரதி 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 டாக்டர் 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 பாரதி முடியல பாரதி முடியல பாரதி சிஸ்டர் கொஞ்சம் சீக்கிரம் வாங்க சீக்கிரம் வாங்க. என்னாச்சு? இவனுக்கு கோவில விளக்கத்தும் போது தற்செயலா ஃபயர் ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு. அதனால புடவையெல்லாம் தீப்பிடிச்சு தாங்க முடியாம மயங்க விழுந்துட்டான். அப்படியா? கொஞ்சம் பாருங்க. சரி வாங்க. பாரதி முடியல பாரதி. மெடிக்கல்ல வாங்கிட்டு வாங்க. ஓகே டாக்டர். டீ பாத்திரம்னு தண்ணி ஊத்துனீங்களா? ஆமா டாக்டர், இந்த கோவில்ல மஞ்சள் தண்ணி கொண்டு வந்து வச்சிருந்தாங்க. பாரதி உடம்புல அங்கங்க தீப்பத்தி எரிஞ்சிட்டு இருந்தது. அதான் உடனே அந்த தண்ணி எடுத்துட்டு வந்து மேல ஊத்தி விட்டேன். ஏதாவது தப்பா டாக்டர்? தப்பாவா? வைஸ் டெசிஷன் நீங்க செஞ்சது. ரொம்ப பிரில்லியண்டா நடந்திருக்கீங்க நீங்க. தீக்காயம் பட்டுச்சுன்னா காரியமா அந்த தீக்காயத்தை தண்ணியில பட வைக்கணும். நிறைய பேருக்கு இந்த விஷயம் தெரியாம நேரா ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு வந்துடுறாங்க. அதுக்குள்ள காயம் பெருசாயிடும். நீங்க ரொம்ப சென்சிபிளா நடந்திருக்கீங்க. பேஷண்ட் நேம் என்ன? பாரதி. பாரதி 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 கண்ணு முழிச்சு பாருங்க. பாரதி, உங்களுக்கு ஒண்ணும் இல்ல. உங்க ஹஸ்பண்ட் சரியான சமயத்துல உங்களை காப்பாத்தி ஹாஸ்பிடல் கூட்டிட்டு வந்துட்டாரு. பெரிய காயம்லாம் எதுவும் இல்ல, எல்லாம் சின்ன சின்ன காயம்தான். ஃபயர் ஆன அதிர்ச்சியில இவங்க மயக்கம் போட்டு விழுந்திருக்காங்க. ரைட் டைம்ல இவங்களை காப்பாத்தி இங்க ஹாஸ்பிடல் கூட்டிட்டு வந்திருக்கீங்க. முதல்ல ஃபர்ஸ்ட் எய்ட் என்னென்னலாம் பண்ணணுமோ அதெல்லாம் கரெக்டா செஞ்சிருக்கீங்க. வெரி குட். மிஸ்டர் பிரதீப், அவங்க கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கட்டும், அப்புறமா கூட்டிட்டு போலாம். ஒரு ஆயின்மெண்ட் ஒன்னு எழுதி தரேன், அதை கண்டினியூஸா போட்டு விடுங்க, எல்லாம் சரியாயிடும். She's quite all right. Thank you. Take care. Thank you so much. பாரதி, நான் உன்னோட ஹஸ்பண்ட். நீ எனக்கு தேங்க்ஸ் எல்லாம் சொல்லக்கூடாது.
என்னங்க? ம். எங்க பொழுது விடிஞ்சு இவ்வளவு நேரம் ஆச்சு, இன்னும் பிரதீப் கிட்ட இருந்து ஒரு ஃபோன் கூட வரல. விளக்கு போட்டாங்களா இல்லையான்னு ஒரு ஃபோன் பண்ணியாவது சொல்லலாம்ல. என் மனசு எவ்வளவு பதட்டமா இருக்கு. விளக்கு அவங்க போட மாட்டாங்க லட்சுமி, நாம தான் அவங்களுக்கு விளக்கு போடணும். என்னங்க, நான் எவ்வளவு கவலையா ஒரு விஷயத்த சொல்லிட்டு இருக்கேன், நீங்க வேற ஏதோ யோசனையில இருக்கீங்க. லட்சுமி, விளக்கெல்லாம் போட்டிருப்பாங்க லட்சுமி. அது ஹில்ஸ் ஏரியா, சும்மா சில்லுன்னு இருக்கும். இளஞ்சோடிகள் 4 இடம் சுத்தி பார்க்கலான்னு போயிருப்பாங்க. அவங்க எங்க வேணாலும் போகட்டுங்க, என்ன வேணாலும் செய்யட்டும். என்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லிட்டா அதுக்கப்புறம் நான் நிம்மதியா இருப்பேன்ல. பிரதீப் தான் கொஞ்சம் கூட பொறுப்பு இல்லாம இருப்பான். பாரதியாவது ஒரு வார்த்தை சொல்லலாம்ல. யாராவது உயிரோட இருந்தா தானே உங்ககிட்ட ஒரு வார்த்தை சொல்றதுக்கு. இந்நேரம் எல்லாம் முடிஞ்சிருக்கும். என்னங்க, ஏதாவது சொல்லுங்க. ஆ, எனக்கு ரொம்ப டென்ஷனா இருக்கு. என்ன லட்சுமி, அவங்க ஃபோன் பண்ணணும், நீயே வெயிட் பண்ற? நீயே ஃபோன் பண்ணி பேசு. இந்தா. அதுக்கு தாங்க நீங்க எப்பவுமே என் பக்கத்திலேயே இருக்கணும். ஐயோ, இப்ப அழுது கூப்பாடு போட போறாளே. இவளை எப்படி நம்ம சமாதானப்படுத்த போறோன்னே தெரியலையே. இதுக்கு வேற நான் ஓவர் ஆக்டிங் பண்ணணுமே. அம்மா. ஹலோ அம்மா. என்ன பிரதீப், கோயிலுக்கு போய் விளக்கு போட்டு முடிச்சா அம்மாக்கு ஒரு ஃபோன் பண்ணி சொல்ல வேண்டாமா? அம்மா இங்க உங்களுக்காக எதிர்பார்த்துட்டு இருக்கேன். ஏன் இப்படி பொறுப்பு இல்லாம இருக்கீங்க? அம்மா, விளக்கு போட வந்த இடத்துல ஒரு சின்ன ஆக்சிடென்ட்மா. அதுவும் ஃபயர் ஆக்சிடென்ட். பாரதி உயிர் பழிச்சதே பெரிய விஷயமாயிடுச்சுமா. ஃபயர் ஆக்சிடென்டா? உனக்கு ஒண்ணும் இல்லையே? பாரதிக்கு என்னாச்சு? ஐயோ, ஒரு விக்கெட் தான் அவுட்டா? லட்சுமி, என்ன லட்சுமி, என்னாச்சு? மா, விளக்கு போற இடத்துல திடீர்னு தீ பிடிச்சி எரிஞ்சிருச்சுமா. ஒரு செகண்ட்ல அந்த தீ மொத்தமும் பாரதிய சூழ்ந்துருச்சு. நல்ல வேலை, நான் உடனே உள்ள போய் அவளை காப்பாத்திட்டேன். ஐயோ பிரதீப், என் மனசு கடந்து பதறுது. பாரதி நல்லா இருக்காளா? அவளுக்கு எதுவும் பெருசா காயம் பட்டிருக்கா? இல்லம்மா, கடவுள் புண்ணியத்துல சின்ன காயம் தான். உண்மையிலே பெரிய ஆச்சரியமா, அவ்வளவு பெரிய நெருப்பு பரவன இடத்துல கடவுள் புண்ணியத்துல சின்ன சின்ன காயத்தோட பாரதி தப்பிச்சிட்டா. பாரதி தப்பிச்சிட்டாளா? இப்பதான் எனக்கு நிம்மதியா இருக்கு. ஒரு நிமிஷம் பாரதி கிட்ட போன கொடு. ஒரு நிமிஷமா. அத்த, பாரதி, பாரதி உனக்கு ஒண்ணும் ஆகலையே? உனக்கு பெருசா காயம் ஒண்ணும் இல்லையே? அத்தை உனக்கு ரொம்ப சிரமம் கொடுத்துட்டேனா? அத்த, எனக்கு ஒரு சிரமமும் இல்ல, நான் நல்லா இருக்கேன் அத்த. அந்த அம்மன் ரொம்ப சக்தி வாய்ந்த அம்மன்மா. நம்ம விளக்கு போட மறந்த கோவம் அம்மனுக்கு இன்னும் நம்ம மேல போல இருக்கு. அதான் அக்னியை காட்டி மிரட்டி இருக்கு. அத்த, இது அம்மன் செஞ்ச காரியம் இல்ல அத்த. விளக்கேத்துற இடம் இல்லையா, அந்த இடத்துல நிறைய எண்ணெய் கொட்டி இருந்துச்சு. ஏதோ ஒரு இடத்துல நெருப்பு படவும் டக்குன்னு தீ பிடிச்சிருச்சு. இன்ஃபேக்ட் அந்த சமயத்துல பிரதீப் அங்க வர வச்சதும் என்னை காப்பாத்தினதும் அம்மன் செஞ்ச வேலை. என்ன? சாமி எப்பவும் யார் மேலயும் கோவப்படாதது. கோபம் பழி வாங்குறதெல்லாம் மனுஷங்களோட புத்தி. நீங்க கவலைப்படாதீங்க, நான் இங்க இருந்து பின்வாங்கிட மாட்டேன். நான் இங்க இருந்து கண்டிப்பா 3 நாள் விளக்கு போட்டுட்டு தான் வருவேன். நீங்க கவலைப்படாம இருங்க. சரி பாரதி. அம்மா, நான் இவ காயத்தை சுத்தப்படுத்தி மருந்து போட்டுட்டு இருக்கேன். நான் மறுபடியும் உங்ககிட்ட அப்புறமா பேசுறேம்மா. அப்பாவையும் பதறாம இருக்க சொல்லுங்க.
சரியாம்மா, நான் வச்சுறேன். சரிப்பா. ஓகேம்மா, பாய். சரிப்பா. ஓகேம்மா, பாய். என்ன லட்சுமி? அவன் பாரதி காயத்துக்கு மருந்து போட்டுட்டு இருக்கானா? அது முடிஞ்சது உங்ககிட்ட பேசுறேன்னு சொன்னா. நல்ல வேலைங்க, தலைக்கு வந்தது தலைப்பாகையோடு போச்சு. பரவாயில்ல லட்சுமி, அவங்க 2 பேரும் பத்திரமா இருக்காங்கல்ல, எனக்கு அது போதும். பேசிட்டோம், அவன் ரிலாக்ஸ் ஆயிட்டு பேசிட்டோம். ஓ, தப்பிச்சிட்டாங்களா? வைத்தீஸ்வரி முதற்குரிய தலையில வச்சிருக்கா, அதான் தலைப்பாகையோடு போயிடுச்சு. ஆனா தப்பிச்சிட்டோன்னு நினைக்காதீங்க, அவளை பத்தி உங்களுக்கு தெரியாது. இந்நேரம் வெறி அவ தலைக்கு ஏறி இருக்கும். அவ யானை, அடுத்த குறி அவ நெஞ்சில வைப்பா. அப்ப மிஞ்சுறதுக்கு ஒன்றும் இருக்காது. என்னங்க, அவங்களுக்கு தான் ஒண்ணும் இல்லையே, நீங்க எதுவும் மனசு போட்டு குழப்பிக்காதீங்க. என்ன லட்சுமி சொல்ற? என்ன சொல்ற? பெற்ற பிள்ளைக்கும் வாழ வந்த மருமகளுக்கும் பிரச்சனைனா நான் எப்படி பதட்டப்படாம இருக்கிறது? இந்த வையத்தையே வாழ வைக்கிற வைத்தீஸ்வரி எல்லாத்தையும் பார்த்துக்குவா, என்ன ஆகணுமோ பார்த்துக்குவா. அவளை பத்தி எனக்கு நல்லா தெரியும். அவ ஆங்காரி, பத்ரகாளி, திரிசூலி, எந்த நேரத்தில் என்ன பண்றதுன்னு அவளுக்கு நல்லா தெரியும். அவ பார்த்துக்குவா, எல்லாத்தையும் அவ பார்த்துக்குவா, அவ பார்த்துக்குவா. அந்த வைத்தீஸ்வரி பார்த்துக்குவா. இங்க இருந்து கிளம்பி போகும்போது அவன் மேல வெறுப்புல தான் இருந்தான். அது வரைக்கும் எல்லாம் சரியா இருந்துச்சு. ஆனா இப்போ அவன் மேல பாசத்தை காட்டுறான். ஒருவேளை குளிர் பிரதேசம்ன்றதுனால பஞ்சு நெருப்பும் பத்திக்கிச்சா, இல்ல பொண்டாட்டிக்கு அடிபட்டுருச்சுன்னு அவளுக்கு ஆறுதல் சொல்ல போய் பையன் கரைஞ்சிட்டானா? பாசியில கால் வச்சவனும் பாசத்துல கால் வச்சவனும் வழிக்கு விழாம இருந்ததா சரித்திரமே இல்லை. பையன் சறுக்கிட்டான். இது அவனுக்கு வேணா நல்லதா இருக்கலாம், ஆனா நமக்கு நல்லது இல்லையே. இதை உடனே சரி செஞ்சாகணும். ஒன்றும் இல்லை, அவ்வளோதான். அப்பா கூப்பிட்றேன். ஹலோ ஹலோ ஹலோ, கேக்குதாப்பா? அப்பா கிட்ட நான் பேசிட்டு வந்துடுறேன். ஹலோ 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 அப்பா, ஹலோ அப்பா, கேக்குதாப்பா? கேக்குதுப்பா. பிரதீப், எப்படிடா இருக்க? நல்லா இருக்கியா? உனக்கு ஒன்றும் ஆகலையே? அப்பா, எனக்கு ஒரு பிரச்சனையும் இல்லைப்பா. ஐ எம் கம்ப்ளீட்லி ஆல் ரைட். பாரதிக்கு தான் சின்ன சின்ன காயம், அந்த காயத்துக்கெல்லாம் மருந்து போட்டாச்சு. இப்போ ஒன்றும் பிரச்சனை இல்லைப்பா. ஷி இஸ் ஆல்சோ பர்ஃபெக்ட்லி ஃபைன். ஓ, ஷீ இஸ் ஆல்சோ ஃபைன்னு சொன்ன பாரு. இப்பதான்ப்பா, இப்பதான் என் மனசுக்கு நிம்மதியா இருக்கு. என்ன, ஒரு விஷயம் கொஞ்ச நாளா உறுத்திக்கிட்டே இருந்துச்சு. அந்த உறுத்தல் காயமாயி ரணமாயிடுச்சு. இப்ப நீ சொன்ன விஷயம்தான் அந்த காயத்துக்கு மருந்து போட்ட மாதிரி மனசுக்கு ஆறுதலா இருக்கு. அப்பா, என்னப்பா ரணம் காயம் அதே இதுன்னு பெரிய பெரிய வார்த்தைலாம் சொல்லிட்டு இருக்கீங்க? அதான்ப்பா, அந்த பாரதி உன்னோட பிளட்டை வச்சு நீ ஆம்பளையா இல்லையான்னு டெஸ்ட் எடுத்தா இல்ல, அந்த விஷயத்த நான் உங்ககிட்ட சொல்லியிருக்க கூடாது. என் மனசுக்குள்ளேயே போட்டு பூட்டி வச்சிருந்திருக்கணும். எவ்வளோ கஷ்டமான விஷயமா இருந்தாலும்
எவ்வளவு வேதனையா இருந்திருந்தாலும் அந்த வலியை நான் தாங்கி இருக்கணும். வலி தாங்க முடியாம தான் நான் உங்ககிட்ட சொல்லிட்டேன். ஆனா உங்ககிட்ட ஏன்டா சொன்னோன்னு நான் இப்ப வருத்தப்படுறேன்டா. அப்பா நீங்க மறைச்சிருந்தாலும் வேற யார் மூலியமாவது அந்த விஷயம் எனக்கு தெரியதானப்பா செஞ்சிருக்கும். இருந்தாலும் ஒரு அப்பாவா நான் இதை உங்ககிட்ட சொல்லிருக்க கூடாது. பிரதீப், நான் மறுபடியும் சொல்றேன், அதையெல்லாம் மனசுல வச்சுக்கிட்டு நீ பாரதி மேல பாசத்தை காட்டாமையோ இல்ல அன்பு செலுத்தாமையோ இருந்துடக்கூடாதுடா. ஒரு ஆம்பளையா பார்க்கும்போது அந்த பாரதி உனக்கு பண்ணியிருக்கிறது மிகப்பெரிய அவமானம் தான். சொல்றது ஈஸி, ஆனா ஒரு ஆம்பளையா அது அவ்வளவு சீக்கிரம் மறந்துட முடியாதுடா. கள்ளி செடியில கேர்ன எழுத்து மாதிரி அந்த காயத்திலிருந்து ரத்தம் கசிஞ்சுக்கிட்டே இருக்கும். நிறைய பேருக்கு இந்த கோவில் மேல சுத்தம் இதெல்லாம் கேட்ட உடனே படபடன்னு ஆயிடும். அதெல்லாம் கடவுள் சம்பந்தப்பட்ட விஷயம் இல்லை. டாக்டர்ஸ் அதை மனநோயின்னு